என்னது ஹாலிவுட்டில் பாரஞ்சித் இருக்காரா? நம்ப முடியல. எது நாகார்ஜுனாவா? ஆமாம், அவர் பேர் ரியான் கோக்லர். இது வந்து பாரஞ்சித்தை மிகப்படுத்தி சொல்கிறதோ இல்லை இது வெறும் இன்சிடென்ட்ஸோ கிடையாது. இது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் ஆஃப் சினிமா. தமிழ் சினிமாவுக்கு பாரஞ்சித்னா ஹாலிவுட்டுக்கு ரியான் கோக்லர். எப்படின்னு கேட்டோன்னா, இவர் சாதி ஒழிப்பை பற்றி இங்கே பேசினார்னா அமெரிக்காவில் என்ன பாகுபாடு ஒழிக்கிறத பற்றி தீவிரமாக பேசி படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த ரெண்டு பேரை இணைக்கிற ஒரு கனெக்டான ஒரு ஸ்டேஞ்சு. ஆனால் அது சிமிலாரிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ். வணக்கம், இது திரைக்கலம். நான் உங்கள் மியூசிக் ஹரி. ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு சில சிமிலாரிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பாரஞ்சித் படங்களான மெட்ராஸு, காலா, கபாலி, சார்பட்டா பரம்பரை, இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே சாதி, அதிகாரம், ஒடுக்குமுறை இதுக்கு எதிரான ஒரு குரலாக பாரஞ்சித்தோட படங்கள் எல்லாமே இருக்கும். அதே அவரோட படங்கள் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரூட்வெல் ஸ்டேஷன், பிளாக் பேந்தர், கிரேடு, போன வருஷம் வந்த சின்னர், இவரோட படங்கள் எல்லாமே இனப்பாகுபாடு, காவல் அடக்குமுறை, வெள்ளையர்களோட ஆதிக்கத்துக்கு எதிரான குரலாக இவரோட எல்லா படங்களுமே இருக்கும். இது ரெண்டுமே வேறு வேறு கல்ச்சர், வேறு வேறு நிலப்பரப்பில் நடக்கிற விஷயம். ஆனால் இது ரெண்டுமே அடக்குமுறைக்கு எதிரான ஒரு குரலாக இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்றதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒற்றுமை என்னன்ட்டு இதுலேருந்து அடுத்து நம்ம பெருசாக போவோம். இவர் பாரஞ்சித் வந்து நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ணியிருக்காரு, அவர் வந்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பண்ணியிருக்காரு. இது வெயிட் இது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சூப்பர் ஸ்டாரோட பிளாட்ஃபார்மை பொலிட்டிக்கல் சினிமாவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் நமக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மசாலா படமும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இவங்களோட பொலிட்டிக்கல் வாய்ஸாக சூப்பர் ஸ்டாரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அடுத்து இவங்க ரெண்டு பேருமே எடுத்தது பாக்ஸிங் மூவி. இது ரெண்டுமே நம்ம ஸ்போர்ட்ஸ் படம் மட்டுமே பார்த்துட முடியாது. சார்பட்டா பரம்பரையில் பேசின அந்த சாதி, சுயமரியாதை, அடையாள அரசியல் போன்றவையாக இருக்கட்டும். இங்கே வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். கிரேடில் பேசின கருப்பின மக்களுடைய அடையாளம், அவங்க வந்து தன்னோட திறமையத்தை நிலைநாட்டிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுலாம் ரெண்டு பேருமே வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்குக்குள்ளே இந்த ரெண்டு பேரோட பாக்ஸிங் ஃபைட்டு அப்படின்றது வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி சிஸ்டமுக்கு எதிரான ஃபைட்டாக இருந்தது. அடுத்து இவங்க ரெண்டு பேரோட இன்ஸ்பிரேஷன் ஸ்ப்ரிங்க்லி. இவர் வந்து இந்த இப்போ நம்ம விரும்புகிறத அப்படியே வந்து பிளாக் மூமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஸ்பைக்லி அவரை பற்றி நம்ம வந்து படிக்கிறோம். It was, man. Like when you make a movie, you get everybody together, you kind of form a little family unit. And then you call rap and you don't ever share everybody again. இவங்க ரெண்டு பேருக்குமே இவர் தான் இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்காரு. அடக்குமுறைக்கு எதிரான குரலாக இவங்க பேசுகிறாங்கன்னா அதோட ஐடியாலஜிக்கல் ஃபாதராகவே இவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். இந்த ஃபாதரோட அடுத்த ஜென்ரேஷனோட போராளிகள் தான் இந்த ரெண்டு பேருன்னே சொல்லலாம். இது எல்லாமே யூஸ்வலாக தானே இருக்குது. வேறு என்ன இந்த ரெண்டு பேரோட படைப்புகளில் இருக்குது அப்படின்னு யோசிச்சோம்னா, இவங்க எடுத்த கடைசி ரெண்டு படமான சின்னர், தங்கலான், இந்த ரெண்டு படங்களுமே சூப்பர் நேச்சர் பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த சூப்பர் நேச்சர் பாலிடிக்ஸ் அப்படின்னா பேய், வேம்பயர், சாமி, சக்தி இதெல்லாம் ஒரு ஃபேண்டசி மட்டும் கிடையாது. அது வந்து அடக்குமுறை, பயம், வரலாறுல மறைக்கப்பட்ட வழியை சிம்பிளாக காட்டுற சினிமேட்டிக் லாங்குவேஜ் தான் இந்த சூப்பர் நேச்சுரல் பாலிடிக்ஸ். இது வந்து தங்கலான் படத்தில் வந்து 1850 நடக்கிற ஒரு கதை. இந்த கதை வந்து பிரிட்டிஷ் பண்ணைய காலகட்டங்களில் சாதி, காலனி, அடக்குமுறை இந்த மூணுமே போட்டு ஒரு மனுஷன் மிருகமாக மாற்றின ஒரு காலம்னே சொல்லலாம். அந்த படத்தில் மாளவிகா மோகன் நடித்த அந்த ஆரத்தின்ற கேரக்டர் வெறும் நார்மல் உமன் மட்டும் கிடையாது. அது வந்து இயற்கையை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். இன்னும் சொல்ல போனோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களோட ஒரு ஆன்மானே சொல்லலாம். பாரஞ்சித் வந்து இந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிலம், காடு, மண் இது எல்லாத்தோடைய சக்தி தான் அந்த ஒரு ஆன்மா. அந்த ஆரத்தின்ற கேரக்டர் தங்கலான் படத்துக்கு எதுக்காக அந்த கேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரலே இருக்காது. அது குரல் மீன்ஸ் அவங்களோட பேச்சை இங்கே யாரும் எடுத்துக்கூட கூட மாட்டாங்க. ஏன் அவங்க மனுஷனாக கூட மதிச்சிருக்க கூட மாட்டாங்க. அதனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட ஆவியோ இல்லை சக்தியோ அந்த மாதிரி அவங்க தான் பேசுகிறாங்க அப்படின்னு அந்த காலத்தில் உள்ள மக்கள் வந்து
நம்பிட்டு இருந்த காலகட்டங்கள். அதாவது சூப்பர் நேச்சர்ன்ற கான்செப்ட் அடக்கப்பட்ட மக்களோட அடக்கப்பட்ட கோவம்னே ஆரத்தின்ற ஒரு கேரக்டர் பிரதிபலிக்குது. இன்னும் சொல்லணும்னா தங்கலான் படத்தில் கோல்டு மைனிங், அதாவது தங்க சுரங்கத்தை தேடி தான் போவாங்க. அங்கே வந்து ஒரு பிரிட்டிஷ்காரங்களாலையும் உயர் சாதியினராலையும் உடல் சுரண்டல், உழைப்பு சுரண்டல், நில சுரண்டல், ஆன்மா சுரண்டல், இந்த மாதிரியான சுரண்டல்களுக்கு ஆளாகும் போது அதாவது ஒரு இயற்கையோட ரெப்ரசன்டேட்டிவாக இணையோட அழிக்க பார்க்குறீங்கன்னு ஒரு பழையங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ராயன் குக்லர் அவரோட இந்த சின்னர் படம் வந்து 1930 நடக்கிற ஒரு கதை. இந்த கதையில் அந்த காலகட்டத்தில் சவுத்தன் அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள், அதாவது நீங்களாம் தனியாக தான் இருக்கணும், நீங்கள் தனியாக தான் படிக்கணும், நீங்களாம் தனியாக தான் போகணும், காவல்துறையினரோட அடக்குமுறை, வெள்ளையரோட ஆதிக்கம்னு ரேசிசம் வந்து லீகலாக நார்மலைஸ் ஆகிருந்த ஒரு காலகட்டம். வெள்ளையர்களோட ஆதிக்கம், முதலாளித்துவம் போன்ற விஷயத்தை வந்து இங்கே வந்து வேம்பயராக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வேம்பயர் ரத்தத்தை குடிக்கிறதோட மெட்டாஃபராக கருப்பின மக்களுடைய புலி, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட வாழ்வாதார சுரண்டல், இது எல்லாமே அந்த வேம்பயர், அதாவது வெள்ளையரோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இவங்களோட ரத்தத்தையும் இவங்களோட கூலி, இவங்களோட வாழ்வாதாரத்தை உறிஞ்சிருக்கு அப்படின்றது தான் வேம்பயர் வந்து ரத்தத்தை குடிக்கிற காட்சியாக மெட்டாஃபராக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேம்பயர்னா சிஸ்டம் தட் சர்வைஸ் பை கில்லிங் அதர்ஸ் ஸ்லோலி. அதாவது இந்த சின்னர் படம் ஒரு ஹாரர் ஜானரை எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வெறும் பயமுறுத்துறதுக்காக மட்டும் கிடையாது. இதில் இன்னொரு டீப்பான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இவங்க சொல்ல வந்த விஷயங்கள், நைட்டில் பயம், வேம்பயர் வந்து அடக்குமுறைக்காக. அமெரிக்காவில் 1930 காலகட்டங்களில் கருப்பின மக்களுடைய வாழ்வாதாரன்றது வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரியாக தான் ட்ரீட் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு இந்த டைரக்டர் நம்மகிட்ட சொல்ல வராருன்னே வச்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு இன்டைரக்டாக சூப்பர் நேச்சராக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் நேரடியாக சொல்லலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, வரலாறு சில நேரங்களில் கொடூரமாகவும் இருந்திருக்கு, உண்மை சில நேரங்களில் ரொம்ப வலி மிகுந்ததாகவும் இருந்திருக்கு. ஆனால் இந்த 2 பேருமே ஆடியன்ஸோட பார்வையில் வேறுபட்டு போய் நிற்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா வந்து எப்படிப்பட்ட ஒரு இனப்பாகுபாடு கொண்ட ஒரு நாடாக இருந்தது, இப்போ அவ்வளோ இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தது. ஆனால் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சின்னர் மாதிரியான படங்களை வெற்றி படங்களை மாற்றி கொண்டாடிக்கிட்டு ஆஸ்கார் வரலாற்றிலே இந்த படம் தான் முதல் முறையாக ஒரு படத்துக்கு 16 கேட்டகரியில் நாமினேஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அந்த மக்கள் வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணதோட விளைவு தான் இந்த இடத்துக்கு கொண்டு போய் பண்ணியிருக்கு. ஆனால் அதே வரவேற்பு, அதே தரத்தில் உள்ள தங்கலான் படம் இங்கே நம்மக்கிட்ட வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள், நிறைய முரண்பாடான கருத்துக்கள், பாரஞ்சித் சாதி வந்து மக்கள்கிட்ட திணிக்க பார்க்குறாரு அப்படின்ற அவர் மேலே மேற்கொண்டு ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் மேலே கொடுத்து வச்சுட்ருக்கோம். அது தங்கலான் படம் வந்து சரியாக போகாதது காரணம் இன்னொன்று பார்த்தோம்னா, டெக்னிக்கலாக வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. டெக்னிக்கல் மீன்ஸ் சில தேட்டரில் வந்து சவுண்டு கொஞ்சம் ஓவராக இருந்தது. இப்போ நான் பார்த்த தேட்டரில் வந்து ரொம்ப அந்த ஆர்த்தின்ற கேரக்டர் வர்றப்போ மட்டும் ஓவர் சவுண்ட், சிஜி ஒர்க் சரியாக அவ்வளோ இல்லை. அதாவது அந்த விலங்கு சிஜி ஒர்க் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டோ இந்த மாதிரியான வைக்கலாமே தவிர, அவர் வந்து முழுக்க ஒரு சாதி படங்கள் எடுக்கிறாரு, உலகத்தரம் வாய்ந்த ஒரு படைப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரை ஒரு சாதியை சொல்லி அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அமைக்க உட்கார வைக்கணுன்றது வந்து ஓகே. இந்த மாதிரியான மேலும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூவி ஸ்பீக் ஹரி. ஓகே, டாட்டா.